சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 2 ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கிட்ஸுக்கோ இல்லை நமக்கோ கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் ஓவர் நைட் நம்ம ஊற வைக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துக்கலாம். 2 பேரிச்சம்பழம், 2 பிரேசில் நட்டு, 4 கேஷ்யூ நட்டு, 1 ஸ்பூன் பம்கின் சீட், 1 ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, 4 பிக்கான் போட்டுக்கோங்க. வால்நட்டு ஒரு 4 to 5, ஆல்மண்டு ஒரு 4 to 5, மேக்கடோனியா நட்ஸ் வந்து ஒரு 4 சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் to 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் சேர்த்து ஓவர் நைட் இது எல்லாமே நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் ஆட் பண்ணக்கூடாதோ பண்ணணும் அப்படின்னிங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸும் என்கிட்ட இருந்த எல்லா நட்ஸையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து ஸோ இப்போ காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த ஸ்மூத்தி தான். இப்போ எல்லா நட்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்மூத்திக்கு நான் எடுத்த பால் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் மில்க்கு 1 கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பிறகு செவ்வாழையை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த பழமும் நான் ஆட் பண்ணல. செவ்வாழையை ஒரு செவ்வாழையவே நல்லா பெரிய செவ்வாழை இது. ஸோ நான் எல்லா பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் பவுடர் வேண்டாம், வேறு எதனா சத்து மாவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன்னா கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஹனிலாம் கூட தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்னஸ்ஸே நமக்கு மோர் தென் எனஃப். ஸோ தேவை கிடையாது. ஸோ நம்ம இவங்கள அரைச்சி ஒரு கிளாஸில் நல்லா சேர்த்துக்கலாம். அழகாக சேர்த்துட்டு மேலே நம்ம கொஞ்சம் அழகு கார்னிஷ் பண்ணுறதுக்காக நட்ஸு சேர்க்குறேன். ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா நான் இதில் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஸ்மூத்தி ரெசிபி நமக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இந்த ரெசிபி. இதை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மூத்திக்கு பார்த்திங்கன்னா சேம் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேனோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட். இந்த 2மே நான் இந்த ஸ்மூத்திக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நான் பனானா ஆட் பண்ண ஸ்மூத்தியில் வந்து நான் ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணல. இப்போ இவங்களையும் மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். நல்லா தோல் சீவிய ஆப்பிளும் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பனானாவும் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரூட்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்க்கு. இன்றைக்கி நான் எடுத்த மில்க்கு ஓட்ஸ் மில்க்கு. உங்களுக்கு நார்மல் மில்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைக்கு கொடுக்கும் போது. நான் வந்து ஒரு சேஞ்சுக்காக எப்போவுமே ஓட்ஸ் மில்க், ஆல்மண்ட் மில்க் அண்ட் 2% மில்க் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாற்றி நான் யூஸ் பண்ணுவேன் மில்க்கு. ஸோ இன்றைக்கி நான் ஆட் பண்ணது வந்து ஓட்ஸ் மில்க்கு. இப்போ ஸ்மூத்தி பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அகெயின் அதே தான் கிளாஸில் நம்ம அழகாக ஊற்றிட்டு கொஞ்சம் அழகாக நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்ட்ராபெரி அண்ட் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அழகாக இதை ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும் போதோ இல்லை நமக்கு குடிக்கும் போதோ ஒரு ஆசை இருக்கும், அழகாக இது எடுத்து குடிக்கணும் போல். என் குட்டீஸ்க்கு ஸ்மூத்தி பண்ணுறதை விட இது மாதிரி கார்னிஷ் பண்ணி அதை அழகு பண்ணி கொடுக்கறதுல தான் பெரிய எனக்கு ஒரு டாஸ்கே இருக்குது. ஸோ உங்கள் குட்டியும் இதே மாதிரி தான் அடம்பிடிப்பாங்கன்னா அழகாக இது மாதிரி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.